ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரான் ஜெஸ்லின் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்மளோட கிச்சன் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் நம்ம சப்ஸ்கிரைபர் லைவ்லலாம் கேட்பாங்க, உங்கள் ஹோம் டூர் வீடியோ போடுங்கன்னு. என்னால் போடவே முடியல, ஏன்னா வீடியோ எடுத்து கொடுக்குறதுக்கும் ஆள் இல்லை. அதனால் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வீடியோவில் இருக்க மாட்டேன், என்னோடய கிச்சன் மட்டும் தான் இருக்கும். கிச்சன் டூர் பார்க்கலாமா? வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா அந்த சமையல் பண்ணி எல்லாம் வைக்கிற டேபிள் மாதிரி இருக்குல்ல, அந்த கடம்பாக்கல். இதில் பார்த்திங்கன்னா கிரைண்டர், மிக்ஸி, அதுக்கப்புறம் சால்ட்டு, சுகரு, காஃபி தூள் இது எல்லாமே வச்சுருக்கேன். எண்ணெய் பாட்டில் பக்கத்தில் எப்போவுமே இருக்கும். இப்போ காலி ஆயிடுச்சு, அதனால் சின்ன பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அடுப்பு. இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு சீராக கொடுத்தாங்களா அந்த அடுப்பு. இன்றைக்கி என்னமோ அதிசயமாக கிச்சனில் பாத்திரத்தெல்லாம் கழுவி நீட்டாக இருக்குது. ஏன்னா என் குழந்தைங்க 2 பேரும் இன்றைக்கி சேட்டை பண்ணல, அதனால் நீட்டாக அடுக்கி வச்சுருக்கேன். எங்கள் கிச்சன் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோக்காகலாம் நான் எதுவுமே பண்ணலை, எப்போவுமே இப்படி தான் இருக்கும். அந்த கடம்பாக்கல் ஃபுல்லாக இவ்வளோ தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ரேக் மாதிரி இருக்கும். அந்த ரேக்கில் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஒரு ரேக் ஃபுல்லாக மசாலா சாமான் எல்லாத்தையும் டப்பா டப்பாவாக அடுக்கி வச்சுருக்கேன். இந்த டப்பாலாம் பார்த்திங்கன்னா கன்சீவாக இருக்கும்போது அந்த ப்ரோட்டீன் பவுடர் கொடுப்பாங்களா அந்த டப்பா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாம் கொடுத்துருப்பாங்களா அந்த டப்பா, ஊறுகாய் டப்பா, இதை மாதிரி எல்லா டப்பாவையும் கழுவி அதில் தான் போட்டு வச்சுருப்பேன். அதுக்கு மேலே உள்ள ரேக்கில் இதில் பார்த்திங்கன்னா இது டிமார்ட்டில் தான் இந்த டப்பா வாங்கினேன் 40 ரூபான்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே சின்ன சின்ன மசாலா தூள்லாம் போட்டு வச்சுருப்பேன். யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க மசாலா தூள், காஃபி தூள், அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் சின்ன சின்ன பாக்கெட் கடுகுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இதில் போட்டு வச்சுருப்பேன், எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு. குழந்தைங்க கீழே வச்சுருந்தானே ஒன்றா தூக்கி போட்டுறாங்கன்னு மேலே தூக்கி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே உள்ளதில் பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்குற சோப்பு, துணி சோப்பு, குளிக்கிற சோப்புலாம் வரிசையில் அடுக்கி வச்சுருக்கேன். அந்த பெரிய க்ரீன் கலர் டப்பாவில் அரிசி, எக்ஸ்ட்ரா கோதுமை மாவு அதெல்லாம் வச்சுருக்கேன். மற்றபடி மேலே உள்ளதில் இட்லி அரிசி, கோதுமை மாவு, மசாலா தூள் எல்லாம் வச்சுருக்கேன். அது கீழே பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தை வேறு ஒரு ட்ரே மாதிரி கேட்டிருக்கேன். எங்கள் ஹஸ்பண்ட் அடுத்த மாதம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைடில் கீழே என்னென்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் கூட வச்சுருக்கேன். குடம், பிளாஸ்டிக் குடம் மூடி வச்சுருக்கேன். ஏன்னா குழந்தைங்க கையை உள்ளே விட்டுருவாங்க தண்ணிக்குள்ளேன்னு கவர் போட்டு மூடி வச்சுருக்கேன். மேலே பிளேட் வச்சுருந்தேன், தூக்கி போட்டாங்க. அரிசி சாக்கு மூடையில் இருக்குது. இப்படி அரிசி வைக்கக்கூடாதும்பாங்க, இது போட்டு வைக்கிறதுக்கு பெரிய டப்பு வரை இல்லை. இந்த பாத்திரத்துக்கு தான் ஒரு அந்த பாத்திரம்லாம் போட்டு வைப்பாங்களே வெசல் ஸ்டாண்ட் மாதிரி, அது ஒன்று கேட்டிருக்கேன். எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி தரேன்னு இருக்காங்க. அந்த கல்லே ஈரமாகவே இருந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கீழே பார்த்திங்கன்னா இந்த குக்கர்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ் பண்ணாத பொருள் கீழே இருக்குது. இது சிலிண்டர் இந்த சைடில் இருக்குது. அது பக்கத்துலேயே குப்பை தொட்டி வச்சுருக்கேன். இன்னொரு சிலிண்டர் யூஸ் பண்ணாமல் எப்போவுமே எங்கள் வீட்டில் வெயிட்டிங்கில் ஒரு சிலிண்டர் இருக்கும் எக்ஸ்ட்ரா. அது மேலே ஒரு இதில் இஞ்சி பூண்டு போட்டு வச்சுருக்கேன். இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா பயிரெலாம் எங்கள் ஹஸ்பண்ட் மேக்ஸிமம் பயிர் சாப்பிடுவாங்க. அந்த பயிரெல்லாம் அதில் வச்சுருக்கேன். அந்த கடம்பாக்கல்லுக்கு கீழே தேவையில்லாத அந்த பெரிய அண்டாலெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாத பாத்திரம், வேண்டாத பாத்திரம்லாம் இருக்குது. இதுதான் எங்கள் கிச்சன் டூர் நண்பர்களே. 2 குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு என்னால் இவ்வளோ தான் சுத்தமாக வச்சுருக்க முடியும். இதுக்கு முன்னாடி குழந்தைங்களாம் இருக்க முன்னாடி ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பேன். இப்போதைக்கு நம்மளால் இவ்வளோ தான் மெயின்டைன் பண்ண முடியும். இவங்களையும் வச்சுக்கிட்டு கிச்சனை அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இன்னும் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, அரேஞ்ச் பண்ணணும், நம்ம தான் பண்ணணும். நான் வீடியோக்காகலாம் பெருசாக எதுவுமே பண்ணவே இல்லை. திடீர்னு இன்றைக்கி கிச்சன்லாம் சிங்க்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருந்தேன். சரி இன்றைக்கே வீடியோ எடுப்பேன்னு எடுத்தேன். ஸ்பெஷலாக எதுவும் பண்ணல.